இப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் மூச்சு அதிகமாக வருது. அதாவது நீங்களாம் மூச்சு இழுத்து விடாதீங்க. சும்மா சாதாரணமாக விரலை இங்கே வச்சு பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போது நம்ம மூக்கு வழியாக விடக்கூடிய சுவாசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இடது மூக்கு துவாரம், வலது மூக்கு துவாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பகுதிகள் இருக்கிற இல்லையா. இடது மூக்கு வழியாக சுவாசத்தை விடும்போது இடைகலை அப்படின்னும், வலது மூக்கு வழியாக சுவாசத்தை விடும்போது பிங்கலை அப்படின்னும் நாம் குறிப்பிடுறோம். யோக கலை பொறுத்த வரைக்கும் டாக்டர் நான் எப்பவுமே ஒரு மூக்கால தான் மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு பக்கம் அடைச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கான வீடியோ இது. சில பேர் ஒரு மூக்கு வழியாக தான் எந்நேரமும் மூச்சு விடுறேன், ஆனால் அது இடது வலது அப்படின்னு மாறி மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இரண்டு மூக்கு வழியாகவும் நார்மலாகவே என்னால் பிளாக் இல்லாமல் மூச்சு விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போது இந்த சுவாசம் பொறுத்த வரைக்குங்க பிராணாயாமம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டுக்குமே இதில் நம்மளோட வலது கையால் இந்த சுண்டு விரல், மோதிர விரல் மற்றும் நடுவிரலை கொண்டு இடது மூக்கு துவாரத்தை லைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு அந்த துவாரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆள்காட்டி விரலை கைகளை நோக்கி மடக்கிக்கிட்டு வலது கட்டை விரலை லைட்டாக வலது நாசி மேலே மூக்கு மேலே வச்சுட்டு மூச்சை உள்ளே இழுக்கிறவங்க. இழுத்த பின்னாடி சில வினாடிகள் அந்த மூச்சை ஹோல்டு பண்ணுறவங்க. ஹோல்டு பண்ணி முடித்த பின்னாடி இப்போது கட்டை விரலால் வலது நாசி துவாரத்தை மூடிவிட்டு இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய 3 விரல்களையும் ரிலீஸ் பண்ணி இடது மூக்கு வழியாக நாம் உள்ளே நிறுத்தின காற்றை வெளியே விடுறோம். ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் பிராணாயாமா அப்படின்னு எனக்கு யோகா சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுத்தது. இது சேலத்தில் ஞானகுரு யோகாசன சாலை அப்படின்னு ஒரு யோகாசன சாலை இருந்துச்சு. இதை நான் கற்றுக்கிட்டது 1992. அப்போது கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சு. இது எனக்கு அவங்க சொல்லி கொடுத்து, இதுதான் பிராணாயாமம் தம்பி, தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்க, இப்போது இடது நாசி வழியாவோ இல்லை வலது நாசி வழியாவோ ரெண்டு பக்கமும் மூச்சு விடுறதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, நம்ம காற்று உள்ளே போய் வெளியே வரதில் ஏதாவது மாறுபாடுகள் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு. இது நம்ம நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்க. அதாவது எந்த துவாரத்தின் வழியாக மூச்சு போய் வெளியே வருது அப்படிங்கிறது ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இதய துடிப்பு, பிபி, ரத்த அழுத்தம், இதையெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே நம்மளே அறியாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் தான் இந்த மூச்சுக்காற்று உள்ளே போய் வெளியே வரதையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு தியரியில் அதுதான் உண்மை. ஆனால் இந்த நரம்பு மண்டலத்துக்கும் நம்ம எந்த துவாரம் வழியே மூச்சு விடுறோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம மனசோட ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்படின்னு சில ஆராய்ச்சிகளே சொல்லுதுங்க. உதாரணத்துக்கு இப்போது 2 மூக்கு வழியாக நீங்கள் மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கும்போது எந்த மூக்கு வழியாக அதிகமான மூச்சை உள்ளே இழுத்து விடுறீங்க, அது வலது பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டேட் என்னென்னா, நீங்கள் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கிறீங்க, இல்லை லைட்டாக பதட்டத்தோடு இருக்கிறீங்க போன்ற விஷயங்கள். அரோசல் ஸ்டேட் அது வலது பக்க மூச்சு அதிகமாக இருக்கும்போது அரோசல் ஸ்டேட் அப்படின்னும், ஒருவேளை இடது பக்கம் தான் உங்களோட மூச்சு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போது ரிலாக்ஸ்டு ஸ்டேட், ஒரு ஆசுவாசமான அமைதியான நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும். ரெண்டும் நேர் எதிர் ஆப்போசிட். இடது பக்கம் வழியாக மூச்சு இழுத்து அதிகமாக விடுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் அமைதியாக இருக்கீங்க அப்படின்னும், இன்னொரு பக்கம் வலது பக்கம் வழியாக தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஆர்ப்பாட்டத்தோடு இருக்கீங்க அப்படின்னும் ஒரு தியரி இருக்குது. இதை நீங்களே இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்படி கையை வச்சு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் மூச்சு அதிகமாக வருது. அதாவது நீங்களாம் மூச்சு இழுத்து விடாதீங்க. சும்மா சாதாரணமாக விரலை இங்கே வச்சு பாருங்கள், எந்த மூக்கு வழியாக காற்று அதிகமாக வருது அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நான் இதை எழுதிக்கிட்டு இருந்தேன். இந்த கண்டென்ட்டை எழுதிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நான் வச்சு பார்த்தேன். ஸோ நம்மளுக்கு வலது பக்கம் தான் அதிகமாக மூச்சு அதிகமாக வந்துச்சு. அப்போ நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக முக்கியமான விஷயமா இதை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வீடியோவில் பேசணும் அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமான நிலையில் தான் இருந்தேன் அப்படின்னு வைங்க.
அப்போது வலது பக்கம் ஓகே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்போவும் நான் கையை வச்சு பார்க்குறேன், வலது பக்கம் தான் எனக்கு மூச்சு அதிகமாக வர மாதிரி இருக்குது. அப்போது மேபி இந்த தியரி கரெக்டாக இருக்குமோ தெரியல. நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு மனநிலைமை எப்படி இருக்கோ தெரியாது, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இடது பக்கம் மூச்சு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் ரிலாக்ஸ்டு பர்சன் அப்படின்னு நீங்களே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கோங்க. சரிங்க, இப்போ யோக முறை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வெவ்வேறு பேர்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடது பக்கம் மூக்கு வழியாக விடுறது வந்து இடகலை, சந்திரக்கலை, இடைக்கால் அப்படின்னும் அழைக்கப்படுது. அதே மாதிரி வலது பக்கம் நம்ம மூச்சு அதிகமாக விடுறோம் அப்படின்னா பிங்கலை, சூரியக்கலை, வலக்கால் அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது கால் அப்படிங்கிறது இங்கே வந்து இடக்கால் இடது மூச்சு, வலக்கால் வலது மூச்சு. இப்போ நீங்கள் சித்தர்களும் ஞானிகளும் ஒரு விஷயத்த சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். காலனை காலால் உதைத்தேன் அப்படிங்கிறாங்க. அதாவது காலனை காலால் உதைத்து அவங்க சாகாவரம் பெற்றதா சொல்கிறாங்க. காலன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், யமன். காலால் உதைத்தேன் அப்படிங்கிறது வந்து இங்கே அவங்க மீன் பண்ணுறது கால், இந்த கால் மூச்சு அப்படிங்கிறத மீன் பண்ணுறாங்க. காலனை காலால் உதைத்தேன் அப்படிங்கிறது இந்த மூச்சு அப்படிங்கிறத அவங்க வந்து சுழி முனையில் நிறுத்தி பிறவி பிணி நீங்கி ஒளியுடம்பு பெற்று மரணமில்லாத பெருவாழ்வும் சாகா வரமும் பெற்றதா நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு. சரி டாக்டர், கொஞ்சம் டாக்டர் மாதிரி பேசுங்க அப்படிங்கிறீங்களா? சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம். மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். ஓகேங்க, நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பெரிய டாப்பிக்காக இருக்குங்க. நம்ம அந்த காலத்தில் அந்த மூச்சு மூலமாக சாதிச்சது தான் பெரிய விஷயமா எழுதியிருக்கிறாங்கங்க. இருந்தாலும் இதை குறித்து நான் லென்த்தாக பேசிக்கிட்டே போனேன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமாக போயிடும். அப்படிங்கிறதுனால நான் சயின்ஸ் பேஸ்டு விஷயங்கள், அறிவியல் ரீதியான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு பேசிட்டு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் டைம் இருந்தால் இதை பற்றி பேசுகிறேன். கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வலது மூக்குலையும் இடது மூக்குலையும் மாற்றி மாற்றி மூச்சு விடுறதுக்கு காரணம் ரெண்டு விஷயம்தான். ஒன்று வந்து நார்மல், அதுக்கு காரணம் நேசல் சைக்கிள். ரெண்டாவது வந்து வேறு ஏதாவது சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அப்படிங்கிறது. இதில் நார்மலாக நேசல் சைக்கிள் அப்படின்னா என்னங்க? நேசல் சைக்கிள் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. என்னன்னா ஒவ்வொரு மூக்குலையும் வந்து மாற்றி மாற்றி இயற்கையாகவே வந்து ஒரு மூக்கில் வந்து காற்று போய் வெளியே வரும்போது இன்னொரு பக்கம் மூக்கு லைட்டாக அடைச்சாப்பில் இருக்குது. இன்னொரு பக்கம் மூக்கில் காற்று உள்ளே போய் வெளியே வரும்போது இந்த பக்கம் மூக்கு லைட்டாக அடைச்சாப்பில் இருக்குது. இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பல அறிவியல் ரீதியான நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. பட் எதனால் இந்த சைக்கிள் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரத்த ஓட்டம் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம், முக்கியமாக தூக்கம் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பக்கம் மூக்கு சைடு வந்து அங்கே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அதிகமான ரத்தம் போகும்போது அந்த இரத்த குழாய்கள் விரிவடைகிறதுனால ஒரு பக்கம் மூக்கு மட்டும் அந்த சைடு அடைச்ச மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் மூக்கில் அந்த இரத்த குழாய்கள் விரிவடைஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மூக்கில் வந்து இரத்த குழாய்கள் சுருங்கி இருக்கும். ஸோ ஒரு பக்கம் கன்ஜஸ்டட் நாஸ்ட்ரில் அந்த பக்கம் வந்து பிளாக் ஆகியிருக்கும், இன்னொரு பக்கம் இரத்த குழாய்கள் சுருங்கி இருக்கிறதுனால அந்த மூக்கு வழியாக ஈஸியாக காற்று உள்ளே போய் வெளியே வருது. கொஞ்ச நேரம் கழித்து அது அப்படியே மாறி இன்னொரு பக்கம் இரத்த குழாய்கள்லாம் இப்போது ரத்தம் தேங்குது, ஆப்போசிட் சைடில் இரத்த குழாய்கள் நேரோ ஆகுது. இப்போது உதாரணத்துக்கு இப்போ இங்கே தூங்குறீங்க அப்படின்னு வைங்களேன், தூங்கும்போது படுக்கும்போது ஒரு பக்கமாக இப்படி படுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்படி படுக்கும்போது இந்த பக்கம் கீழே இருக்கிற மூக்கு அடைச்ச மாதிரி ஆயிரும், மேலே இருக்கிற மூக்கு ரிலீஸ் ஆகும், காற்று ஈஸியாக போய் வரும். எப்போல்லாம் உங்களுக்கு மூக்கு அடைச்சிருக்கோ கூட அப்போ கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 நிமிஷத்தில் கீழ் மூக்கு அடைக்கும், மேல் மூக்கு ஃப்ரீயாக காற்று உள்ளே போய் வெளியே வரும். ஏன்? கிராவிட்டி. இப்போது இப்படி நம்ம படுக்கிறதுனால ரத்தம் வந்து இந்த பக்கம் அதிகமாக வந்து மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மியூக்கோசா பகுதியில் அதிகமான ரத்தம் போய் தேங்கிறதுனால அந்த இடம் உங்களுக்கு கன்ஜஷன் ஆகுது, அதனால தான் அந்த பக்கம் பிளாக் ஆகுது. ஆனால் மேலேருந்து ரத்தம் இங்கே வந்துருச்சு, அதனால தான் உங்களுக்கு இங்கே அடைப்பு தெரியுது, மேலே ரிலீஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம படுத்திருக்கும்போது ஓகே, நார்மலாக இப்போ உட்காந்துருக்கோம், வேலைகள் செய்யும்போது எப்படி இந்த மாறுபாடுகள் நடக்குது அப்படிங்கிறது ரேண்டம் கிடையாது, சும்மா தன்னை போல நடக்கிறது கிடையாது. இதுக்கு பின்னாடி சில அறிவியல் ரீசன்ஸ் இருக்கிறதா
ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒவ்வொரு வாட்டியும் அது மாறுவதற்கு காரணம் ஒவ்வொரு பக்கமும் இருக்கக்கூடிய நுரையீரல்களுக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் வந்து அதோட கீழ்ப்பகுதி வரைக்கும், இப்போ வலது பக்கம் அப்படின்னா சில அடுக்குகள் இருக்குது நுரையீரலில், இடது பக்கம் அப்படின்னா சில அடுக்குகள் இருக்குது. பெருசு நுரையீரல் அப்படிங்கிறது நம்ம தொராசிக் கேவிட்டி ஃபுல்லாக, நம்ம செஸ்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அதோட மூளை முடுக்கு எல்லாத்துலேயும் வந்து அந்த காற்று போய் சேரணும் அப்படின்னா அதை ரெகுலேஷன் பண்ணுறதுக்காகவே வந்து இடது வலது மாறி மாறி நடக்குது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். இதனால் என்ன நன்மை அப்படின்னா, ஆக்சிஜன் நம்மளுக்கு ஆப்டிமைசேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு ஆக்சிஜன் தேவையோ அந்த அளவுக்கு ஆக்சிஜன் சரியான முறையில் சீரான முறையில் நம்ம உடலுக்குள்ளே போகுது அப்படிங்கிறதுனால தான் இது மாறி மாறி நடக்குது. அந்த டைமிங்கை கரெக்டாக கணக்கீடு செய்கிறது மூளை. ரெண்டாவது, நம்ம மூக்கு வழியாக பல்வேறு விதமான தூசுக்கள், கிருமிகள் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு சீலியா அப்படிங்கிற மெல்லிய முடிகள் இருக்குது. மூக்குக்குள்ளே மெல்லிய முடிகள் மூக்கோட உள்பகுதி வரைக்குமே இருக்கும். இந்த மெல்லிய முடிகளோட வேலையே வந்து டஸ்ட்டை வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது தான் அதோட வேலை. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாறி மாறி நடக்கும்போது அந்த மியூக்கஸ் செக்ரேஷன், வளவளப்பான அந்த திரவம் நார்மலாக செக்ரேட் ஆகும் இல்லையா, அந்த திரவம் செக்ரேஷன் நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கன்ஜெஷன் ஆகும்போது அந்த இடத்துல ரத்த ஓட்டம் அதிகமாகச்சுன்னா, எப்போ ரத்தம் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து செக்ரீஷன் இருக்கும், மியூக்கஸ் வரும். அதனால் அந்த சைடு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மியூக்கஸ் வளவளப்பு தன்மை அதிகரிக்குது. இதனால் வந்து ரெண்டு பக்கமும் மாறி மாறி நடக்கும்போது அந்த முடிகளோட ஆரோக்கியம், சீலியா அப்படிங்கிற அந்த குட்டி முடிகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்குது, அது நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறது ரெண்டாவது. மாய்ஸ்சரைசேஷன், ஈரப்பதத்தை ரெண்டு பக்கமும் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த மாறி மாறி மூச்சு விடுதல் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஆக இந்த நேசல் சைக்கிள் அப்படிங்கிற இந்த அற்புதமான விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து நம்ம மூளையிலிருந்து வரக்கூடிய ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ங்க, மறந்துடக்கூடாது. ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், ஏஎன்எஸ், நம்மளோட இதய துடிப்பு, நம்மளோட டைஜஷன், ஜீரண மண்டலம், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நரம்பு மண்டலம் தான் வந்து நம்மளோட மூச்சு விடும் தன்மையவும் கண்ட்ரோல் பண்ணுது. அது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக இருக்குது. மூளை இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி டாக்டர், அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி தான் மூச்சு விடணும் போல இருக்கே, ஒரு பக்கம் தான் எல்லாருக்குமே மூச்சு விடுதல் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சில பேர் 4 வகை இருக்குது. கிளாசிக், பேரலல், இர்ரெகுலர், ஏசைக்ளிக் அப்படின்னு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்குது. சில பேருக்கு, அதாவது ஆங்கிலத்தில் வேண்டாம், சில பேருக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஒரே நேரத்தில் பிளாக் இல்லாமல் நிறைய பேருக்கு மூச்சு விடுதல் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ அங்கே வந்து இந்த கன்ஜெஷன், டீகன்ஜெஷன்லாம் நடக்கிறது இல்லையா டாக்டர்? அங்கேயும் நடக்குது. ஏன்னா அந்த ரத்த குழாய்களோட சைஸு இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி, இப்போ ஒருத்தருக்கு பெருசாக டாலாக இருக்கிறீங்க, உயரமாக இருக்கீங்க, ஒருத்தர் ஷார்ட்டாக இருக்கிறீங்க, ஒருத்தர் குண்டாக இருக்கிறீங்க, ஒருத்தர் ஒல்லியாக இருக்கீங்க. இதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இதில் பெரும் பங்கு மரபணுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்கள் ரத்த குழாய்கள், மூக்கோட சைஸு, ரத்த குழாய்களோட சைஸு, இதையும் தீர்மானிக்கிறதுக்கு ஜெனட்டிக்ஸ் ஒரு மிகப்பெரிய ரோல் வகிக்குது. ஆனால் இந்த கன்ஜெஷன் டீகன்ஜெஷன் ப்ராசஸ் வந்து நார்மலாக எல்லாருக்குமே நடக்கும். அந்த வால்யூமு, எவ்வளோ பிளட்டு, எவ்வளோ ரத்த குழாய் சைஸு, இதுதான் வந்து மாறுபாடு, மனுஷனுக்கு மனுஷன் மாறுபாடு. ஓகேங்களா? இப்போ நார்மல் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அப்நார்மல் அப்படிங்கிறது எதனால் ஏற்படும்? ஒரு பக்கம் மட்டும்தான் நான் மூச்சையை விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், வளைந்த நடுமூக்கு, டீவியேட்டட் நேசல் செப்டம் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நார்மலாக வந்து எக்ஸசைஸ் செய்கிறோம் அப்படின்னு வைங்களேன், அப்போ வந்து அந்த அடைப்பு அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் நீக்கப்பட்டு ரெண்டு பக்கமும் மூச்சு இழுத்து விடுதல் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும். சில சமயம் தூங்கும்போது அது மாறி மாறி இருக்கும். சில சமயம் டெம்பரேச்சர், சுற்றுப்புற சூழ்நிலைகளோட கிளைமேட்டு, அதை பொறுத்து மாறுபாடு இருக்கும். டைம் ஆஃப் த டே, எந்த நேரம், ஒரு நாளில் எந்த நேரம் அப்படிங்கிறது பொறுத்து கூட மாறுபாடு இருக்குது. அதனால் இந்த ஒரு மூச்சு ஒரு பக்கமாக விடுறது அப்படிங்கிறது மாற்றி மாற்றி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பக்கமாக மட்டுமே அடைச்சிட்டு இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வளைந்த நடுமூக்கு, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்மோக் பண்ணுறவங்க, அலர்ஜியும் இன்னொரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு அதிகமான செக்ரீஷன் வந்து ஒரு பக்கமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே இது ஏற்படும். பொதுவாக இதை வந்து நம்ம பெரிய ட்ரீட்மெண்ட் போகணும்னு அவசியம் இல்லைங்க. சிம்பிளான சில விஷயங்கள் ட்ரை பண்ணுங்கள். சலைன் நேசல் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குது. அந்த உப்பு தண்ணீர், அதுதான் வந்து சலைன்னா உப்பு தான். சலைனேசர் ஸ்ப்ரே, அது வந்து ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். அதை அடிச்சு விட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப மூக்கு ஒரு பக்கமாகவே அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அந்த நேசல் ஸ்ப்ரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது வந்து ஒரு கெமிக்கல் கிடையாது, ஜஸ்ட்டு உப்பு கலந்த தண்ணீர் தான். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸ்டீம் இன்ஹலேஷன், வெப்பமான காற்று எப்பவுமே வந்து
உங்களுக்கு ரத்தம் தேங்கி இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை ரத்தம் கலைஞ்சி ஓடி போயிடுற மாதிரி செஞ்சிடும். ரத்தம் தேங்காது, தேங்கின ரத்தம் உருகி வெளியே ஓடி போகிறதுக்கு சூடான காற்று உதவும். அதனால தான் வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவி பிடித்தல் அப்படிங்கிறத நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு வெப்பமான காற்று அந்த மூக்கு பகுதியில் படும்போது அது உங்களுக்கு ரத்த குழாய்களோட சைஸை சுருக்கிடுது. சுருக்கிறதுனால உங்களுக்கு நோஸ் பிளாக்கு ரிலீவ் ஆகுது. இது ரெண்டாவது மெக்கானிசம். மூணாவது மிக முக்கியமானது டீப் பிரீதிங் எக்ஸசைஸ். இதை வந்து நான் கடைசியாக மறுபடியும் சொல்கிறேன். இது குறித்த ஆராய்ச்சிலாம் நடந்திருக்கு, ரொம்ப தேவையான ஆராய்ச்சி. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். நாலாவது தண்ணீர் அளவுகள் அப்படிங்கிறது கரெக்டாக குடிச்சிட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டான அளவுகள் ஒரு நாளைக்கு தேவையான தண்ணீர் குடிக்கிறதும் இந்த பிரச்சனையை குறைக்கும். ரொம்ப அரிதாக ரொம்ப தொந்தரவாக இருக்குது, சளி பிடிச்ச பின்னாடி வரக்கூடிய அந்த மூக்கடைப்புங்கிறது பயங்கரமாக 2 மூக்குலையும் இருக்குது அப்படிங்கும்போது மட்டுமே, 2 மூக்குலையும் மூக்கடைப்பு இருக்கும்போது அப்படிங்கிற சூழ்நிலையில் மட்டுமே டீகன்ஜஸ்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம். அது டெம்பரரியாக கொஞ்ச நாள் 1-2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதை நிறுத்திடணும். ஏன்னா மருந்து கலக்கப்பட்ட டீகன்ஜஸ்டன்ட் ஸ்ப்ரே வந்து உங்களோட நேசல் மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய மூக்கோட உள்பகுதியெல்லாம் டேமேஜ் பண்ணி வறண்டு போக செஞ்சிடும். ரொம்ப நாள் யூஸ் பண்ணவே கூடாது. மெடிக்கலில் வாங்கி எந்த ஒரு டீகன்ஜஸ்டன்ட் ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணவே கூடாது. ஆனால் எப்போ நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பக்கமாக மூக்கு அடைச்சிருக்கு, அதுலேருந்து ரொம்ப திக்கான வந்து சளி மாதிரி வருது, சில சமயம் ரத்தம் கலந்து வருது, ரொம்ப பிரீதிங் டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஒரு பக்கமாக ரொம்ப அதிகமாக மூச்சு அடைச்சிருக்கு, அலர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் மெடிக்கல் கன்சல்டேஷன் ஒரு வாட்டி பண்ணிக்கிறது நல்லது. கடைசியாக இந்த ஆல்டர்னேட் பிரீதிங் டெக்னிக்குள்ளே வருவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டீப் பிரீதிங்கில் நான் ஃபஸ்ட்டு பண்ணி காமிச்சா பார்த்தீங்களா இந்த பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் டெக்னிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு பல ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வருதுங்க. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அப்படிங்கிற அளவில் 3 மாதங்கள் தொடர்ந்து வந்து 2018 ஒரு ஆராய்ச்சி நடத்திருக்கிறாங்க. 3 மாதங்கள் தொடர்ந்து இந்த பிராணாயாமம் மாதிரி 2 பக்கமும் மாற்றி மாற்றி நம்ம, அதாவது ஒரு மூக்கு வழியாக மூச்சு இழுக்கிறது, ஹோல்டு பண்ணுறது, அடைச்சிட்டு இன்னொரு மூக்கு வழியாக வெளியே விடுறது, அவ்வளோதான். நீங்கள் அப்படியே பயங்கர டெக்னிக் ஃபாலோ பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. நல்லா மூச்சை இழுங்க, ரொம்ப நேரம் மூச்சை பிடிச்சிருங்க, வெளியே விடுங்க, மெதுவாக வெளியே விடுங்க. மூச்சை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ, 1 நிமிஷத்துக்கு 15 அப்படிங்கிறத 1 நிமிஷத்துக்கு 10 அப்படின்னு ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஞானி. ஸோ அப்படி மாற்றி மாற்றி நம்ம மூச்சு விடுதல் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸை, அது தானாக வராது. ஏன்னா நேசல் சைக்கிள் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு நேசல் சைக்கிள் இருக்குது. அது தானாக வராதுங்கிறதுனால நீங்கள் வந்து அரை மணி நேரம் கான்சியஸாக இந்த ப்ரீதிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் நிறைய கிடைக்குது. ஸ்ட்ரெஸ் அளவுகள், மன அழுத்தம் குறையுது. டென்ஷனாக நீங்கள் இருந்தாலும் அந்த டென்ஷன் குறையுது. ஈவன் இதே ஆராய்ச்சியை 2020 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நடத்தி பார்த்துருக்காங்க. 100 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நடத்தி பார்த்துருக்காங்க. இவங்களையுமே பிபி அளவுகள், பல்ஸு, இதெல்லாமே நல்ல முன்னேற்றம் தெரியுது. ப்ளஸ் நம்ம சுவாச மண்டலத்துக்கும் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பிரேட்டரி என்டியூரன்ஸ் கிடைக்குது. இந்த பிராணாயாம பயிற்சி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் பண்ணுறதுங்கிறது நம்மளோட நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், ஈவன் மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ், நம்ம உடம்புல நடக்கக்கூடிய எரிசக்தி மாறுபாடுகள் எல்லாமே பாசிட்டிவ் எஃபெக்ட் கிடைக்குதுங்கிறது தெரிய வருது. ஏன் என்னோட ஃபாதரில் வந்து பயங்கரமாக வந்து இதை பிராணாயாமம் ரெகுலராக சின்சியராக பண்ணக்கூடிய ஒரு மேன். இது வந்து லிட்ரேச்சரில் நான் பார்க்கல, பட் அவர் பர்சனலாக நான் பார்த்துருக்கேன். ஒரு ஸ்மெல் அப்படிங்கிறது வந்து நாங்கள் யாருக்குமே தெரியாத ஸ்மெல் வந்து ரொம்ப ஷார்ப்பாக எடுத்த உடனே இங்கே இந்த ஸ்மெல் வருது, அது ஏதோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக சொல்லுவார். நம்மளுக்கெல்லாம் நம்ம ஸ்மெல் பர்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு பர்சீவ் ஆகுது. ஆழமான மூச்சு பயிற்சி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் யார் ஒருத்தர் வந்து இதை மூச்சு பயிற்சி நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக பண்ண ஆரம்பித்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அவங்க பண்ணக்கூடாது. என்ன ப்ராப்ளம்னா வந்து ரொம்ப தலை சுத்தல் மாதிரி இருக்குது, கிறுகிறுப்பாக இருக்குது, மாதிரி லைட்டாக வாந்தி வர மாதிரி இருக்குது, லைட்டாக மயக்க வர மாதிரி இருக்குது அப்படின்னா வந்துருச்சுன்னா நீங்கள் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரை பண்ணக்கூடாது. மாற்றி மாற்றி மூச்சு விடுதல் அப்படிங்கிறத மற்ற எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் ஒரு வார்னிங் கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ப்ளஸ் உட்காந்துக்கிட்டு பண்ணுங்கள், நின்றுக்கிட்டு பண்ணாதீங்க. இப்போது கடைசியாக வந்து சித்தர்கள் அந்த காலத்தில் பண்ண விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா இல்லையா. ஈவன் பிராணாயாமத்தோட சாராம்சம் அப்படின்னு அவங்க சொல்கிறது, மூச்சை உள்ளே இழுக்கிறது 1 பங்கு, இழுத்த மூச்சை உள்ளே தக்க வைப்பது 4 பங்கு, தக்க வைத்த மூச்சை வெளியே விடுவது 2 பங்கு அப்படிங்கிறது தான் பிராணாயாமத்தின் சாராம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. அதில் வந்து பெரிய லிஸ்டே இருக்குது. நான் வந்து கம்ப்ளீட்டாக அதை நான் கவர் பண்ணணும்னா இது ஆல்ரெடி பயங்கரமான லென்த்தாக போயிடுச்சு வீடியோ.
மேபி வேறு வீடியோவில் கவர் பண்ணுறேன், இல்லைனா கமெண்ட் செக்ஷன்லேயே போட்டுறேன் டைரெக்டாக, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், படித்து பாருங்கள். மற்றபடி நீங்களும் பிராணாயாமம் பண்ணலாம், மூச்சு பயிற்சிகள் பண்ணியிருக்கலாம், உங்களோட அனுபவத்தையும் இங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட கமெண்ட்டுகளை இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.